பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு ஏர் ஷோ பண்ணது எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக நானே போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா இப்போ எவ்வளோ மோசமான நிலமையில் நான் இப்போ இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி சொல்கிறது, லிட்டரலாக இப்போ ஒரு ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்டு வெளியே விடாத மாதிரி மொட்டை வெயில் வேறு. வணக்கம் மக்களே, இட்ஸ் கேம் ஜேயர். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மெரினா பீச்சில் வந்துட்டு ஏர் ஷோ நடக்குதாமா. இது வந்துட்டு எப்படின்னா எல்லா வருஷமுமே வந்துட்டு டெல்லியில் நடக்கும், ஆனால் இன்னைக்கு வந்துட்டு சென்னையில் நடக்குது. அப்படிங்கிறதுனால மொத்த சென்னையுமே வந்துட்டு இன்னைக்கு அங்கே தான் வராங்க அப்படிங்கிறது நான் கேள்விவிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணேன். நாளைக்கு என்னடா பிளான் அப்படின்னு கேட்டால் எவனை கேட்டாலும் ஏர் ஷோ தான் பிளான்ன்றாங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து சொல்லிடுறானு. போன எவனும் அடிச்சு தூக்கி போடாமல் இருந்தால் சரி. இப்போதைக்கு நான் வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். ட்ரெயினில் தான் போகிறோம். ஸோ நம்ம அப்படியே இப்படி போய் ட்ரெயினில் போயிட்டு அப்படியே போகலாம் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் ஏறி போகலான்னு பார்த்தா ட்ரெயினில் எங்களை ஏற்றுற நிலமையில இடம் இல்லை போல். அடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க எல்லாம் இங்கே. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. பிளான் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு விளாகில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த விளாக் பேர் என்னால் சொல்ல முடியாத நிலமையில இருக்கு. ஸோ கடைசியாக என்ன விளாக் போட்டோம் நீ வந்து? இல்லை ஞாபகமே இல்லை. இருந்தாலும் நீ சொல்ல மாட்டேடா. எஸ்எஸ்என் போனோம்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்என்க்கு அப்புறம் எஸ்எஸ்என்ல இதே செட் தான் போட்டிருந்தேன். யா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து எங்கேயும் போனோம். எங்கேயும் போகலடா, இருக்கிற இடத்துல ஒன்று எடுத்தோம். சரி விடுங்க, அதை விடுங்க. நான் வந்ததா ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ட்ரெயின் ஏறி அதுக்கு போயிருக்கணும். ஆனால் ட்ரெயின் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போவுமே குரு வந்தாலே ஏதோ ஒன்று சம்பவம் பண்ணிட்டே தான் வந்துடுறான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கான் பர்ஃபெக்டாக. அப்படியே தண்ணி கேனு, கொடை, அம்பர்லாம் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கான். அதனால தான் அவன் டாப்பராக இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இல்லை, இதெல்லாம் பொது அறிவு. சிங்கப்படுத்தாடல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் தான் நான் போயாகணும். நான் 11 மணிக்கு தானே ஆரம்பிக்கும். 11 மணிக்கு ஆரம்பிக்குமாமா. 1 மணி நேரம் தான் நடக்குமாமா. இல்லை 2 ஹவர்ஸ் நடக்கும். சரி 2 ஹவர்ஸ் நடக்குமாமா. ஆனால் நாங்கள் 11 மணிக்கு போய் சேருவோமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ அப்படி இருக்குது நிலமை. அதுவும் இல்லாமல் எல்லாம் மொத்த சென்னை நான் சொன்ன மாதிரி அங்கே தான் வருது. ஸோ அதனால் நாங்கள் செலிபிரிட்டியோட வேற போகிறோம். அங்கே வேற இவனை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. ஒரே பயமாக இருக்குது எனக்கு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே போகிறோம். வேற என்ன சொல்கிற கேஸ் இருக்கா? கம்மன் சன் நியூஸ்ல லைவ் போட்டிருக்காங்க, பார்த்துட்டு அவங்க வீட்டில் உட்காந்துருக்கலாம். அவ்வளோதான், கண்டென்ட் முடிஞ்சு. அடுத்து நாங்கள் போகிற வழியில் பார்த்துக்கிறோம். பை. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்துட்டு எப்படியோ ட்ரெயினில் ஏறி இந்த இடத்துல கூட vlog எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு பெரிய ஆளை நீங்கள் வந்துக்கணும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கெங்கே நிற்கிறோம் எங்களுக்கே தெரியல. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து வந்துட்டு பார்க் டவுன் போய் அங்கேருந்து சிந்தாந்திரிப்பேட் போய் அங்கேருந்து பீச் போகணுமா. இப்போ நான் வந்து ட்ராக்கில் நடந்துட்டு இருக்கேன். யாரும் இது நினச்சிக்காதீங்க. ஸோ இப்படி தான் போகணும். யாராக இருந்தாலும் இப்படி தான் போயாகணும். பார்க் டவுன் போகணும்னா பார்க் டவுனில் ட்ரெயின் வராது இன்னைக்கு. அது என்னடா ஊர், அது சிந்தாந்திரிப்பேட்டு. அங்கே போய் ஏறி அது வர போகலாம். இன்னைக்கு நம்மளோட இவனுங்களாம் தான் வராங்க. டே எல்லாம் திரும்பி ஒரு ஹாய் காமி. ஹாய் ஹாய். டேய் நீ காமிச்ச, நீ திரும்ப நீ நீ எல்லா விளாக்லையும் வந்து இந்த விஜய் தானே சொல்லிட்டு இருக்க. பசுபதி பசுபதி பசுபதி. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. டே குரு, இப்போ திரும்பினா தளபதி இதே மாதிரியே இருக்கும். திரும்பினா குரு அந்த கூட்டத்தில் திரும்பினா அப்படியே விஜய் மாதிரியே இருக்கும்டா. ஓகே சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற ரூசுக்கு மட்டும் வந்துட்டு போடுறான்.
பக்கம் உள்ள வருவாயா திடீர்னு இப்போ ஒரு போற ஆரம்பிச்சிருப்பாப்பா வானத்துலேருந்து ஒரு குண்டு வந்து ஏய் எவ்வளோ கிட்ட போகிறான் பாரு போயிட்டோம் ஓகே கைஸ் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்டு நிறைய போயிட்டு இருக்குது நான் வந்துட்டு நினச்சேன் ரொம்ப கூட்டம் அப்படியே ஒரு மாதிரி மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன் பரவாயில்ல ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குது அதுக்கு முன்னாடி கூட அங்கே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவ்வளோதான் வீடியோ எடுக்க முடியாது நான் இங்கேயே பேசி முடிச்சுட்டு ஃப்ளைட்டு பறக்கிற மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா முடிச்சக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜூஸ் வாங்கிட்டு போகிறாங்க குரு எப்படி நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண நான் வந்துட்டு என்ன தெரியுமா நினச்சேன் அந்த புகையெல்லாம் போட்டு ஜெட்டு வரும்ல வந்துட்டு இப்படி சுற்றி வளைச்சி போய் மேலே பேர்லாம் போட்டு இந்தியான்லாம் போடுவாங்க அப்படின்னு நினச்சேன் இப்போ வரைக்கும் இந்தியாவில் எதுவும் போல ஈகிள்லாம் கேமியா கொடுத்துருக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தான் ஏரோப்ளேன் நினச்சேன் ஏமாந்துட்டேன் அதுக்கப்புறம் பேஸ் நீ ப்ரொஃபஷனலாக அவங்க செம்மையாக வீடியோ எடுத்துருக்காங்க அங்கே தெரியுது இப்போ பாருங்க நான் பேச என்னடா பேசுறதுக்கு முன்னாடி காமிச்சிட்டியா சொல்கிறதுக்கு முன்னாடி காமிச்சிட்றாங்க இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி இப்படி வரும்போது கத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நடக்கும் பாவ் நான் கேட்ட புகை வந்துருச்சு ஓகே கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் கேமரா வச்சு பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் நியூஸ்லாம் வீடியோ பார்ப்பீங்களா அதெல்லாம் இந்த மாதிரி கேமரா எடுத்து தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு கீழ்படியாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஓகே ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிலில் கொடை பிடிச்சி நிற்கிறாங்க நல்லா நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததில்லை எனக்கு தான் பார்க்குறேன் என்னடா மைக்கு பிடிச்சி இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன்னு ஆக்வர்டாக இருக்குது அதெல்லாம் பழகிக்கணும் ஏன் எல்லாம் பார்த்து என்ன நினச்சிப்பாங்க என்ன நினைப்பாங்க எவ்வளோ பெரிய ஆள் இவன் இங்கே வந்து பேச மாட்டான் ஆக்வர்டாக இருக்குன்றான் ஸ்டேஜில் போய் பேசுகிறா மட்டும் 1000 பேருக்கு முன்னாடி ரிட்டர்ன்லாம் இல்லை ரீடேக் அது ரிட்டர்ன் இல்லை ரீடேக் ஸோ ஓகே ஆயிடுச்சு அடுத்த வித்தியாசமாக புதுசாக வந்துச்சுன்னா காமிக்கிறோம் அது வரைக்கும் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போதும்பா பேசு பார்த்துக்கிட்டே இருக்கா சொல்லுங்க என்ன சொல்றது ஏதோ ஃப்ளோ சொல்லு இந்தியா இருக்கல இந்தியா தான் பார்த்தீங்கன்னா 4th ஹையஸ்ட் நேஷன் டு ஸ்பெண்ட் மோர் இன் மிலிட்ரி அந்த மிலிட்ரிலாம் இப்போ தான் ஷோகேஸ் பண்ணுறாங்க நீ பேசலாம் மியூட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு பேசு ஓகே சொல்கிறா நல்ல விஷயம் தான் சொல்கிறேன் சொல்லு கரெக்டாக இருக்கு பேசு கைஸ் இப்போ வந்து நம்ம இந்தியாவோட வரலாறு எல்லாம் சொல்லுவாங்க கேளுங்க சொல்ல எனக்கு தெரிஞ்சதே ஒரு 2-3 பாயிண்ட் தான் 2-3 பாயிண்ட்ல இது ஒரு பாயிண்ட் தான் இந்தியா வந்து இதுக்கே 4th நினைக்கிறேன் தப்பா சொல்லிட்டேன் திருப்பி செக் பண்ணிட்டு இல்லை தப்பா சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் தெரிஞ்சதை சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அந்த கமெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 950 பில்லியன் இது சின்ன குழந்தைக்கே தெரியும் இந்தியா வந்து 4th இருக்குன்னு நினைக்கிறேன் அரௌண்ட் 84 சம்திங் அந்த ரேஞ்சில் செலவு பண்ணுறாங்க வித் லார்ஜஸ்ட் மிலிட்ரி ஸ்பெண்டர் நம்ம தான் இருக்கோம் மோஸ்ட்டாக நம்ம வாங்குறோம் இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா புதுசாக ஆத்ம நிர்பார் பாரத்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நல்லா இருக்கு அந்த ஃப்ரேம் நான் திருப்பி இன்னைக்கு காமிச்சிருக்கணும் பெருசு சொன்னதுக்கு அப்புறம் தான் காமிச்சா பரவாயில்ல பின்னாடி கைஸ் அது ஏதோ பின்னாடி கயிறு போட்டு 2 ஏதோ டோ பண்ணிட்டு வர மாதிரி வருது அது என்னன்னு எனக்கு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா ஃப்ளைட் கூடயுமே 2 டோ பண்ணிட்டே வர மாதிரி வருது கயிறோட வருது அது என்னன்னு தெரியல உனக்கு தெரியுதா தெரியல சரி விடு மேபி தெரியல என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம எதுவும் தெரியாததை சொல்லி அடி வாங்க விரும்பல நீ கண்டினியூ பண்ற தெரிஞ்ச நீ சொல்றா கட் பண்ணி திருப்பி ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்டா பிரிஞ்சு போதுடா ஓ போடு அப்பாடா கார் பண்ணிட்டேன் பொறுமையா போடுவாங்க இரு ஏன் பறக்குற பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் புகை போடுறது ஃபயர் பண்ணுறது என்னென்னமோ வித்தியாசமாக பண்ணுறதுலாம் வருமா அப்படின்ட்டு அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் வராமல் இருந்துச்சு கரெக்டாக பேசிட்டு திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க இப்போ கூட பேச இன்னொன்று வருது அதான் அதுக்கு தான் வருது அதான் கடைசி இதை மட்டும் எடுத்துட்டு நான் இது கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா போடு எப்படியே எங்கே போயிட்டு வருதுன்னு தானே கேட்டேன் நேராக போகிறது எங்கே போயிட்டு இல்லை நேற்று முந்தா நேரத்தில் நம்ம வீட்டுக்கு மேலே நிறைய போயிட்டு இருந்துச்சுல்ல அது அப்படியே உங்கள் வீடு சரி விடு எங்கள் வீடு எல்லாம் ஒரே வீடு தான் அப்படி போயிட்டு வரணும் சுற்றி வந்துச்சுன்னா அது ஒரு ரவுண்ட் அடிச்சாலே சென்னை ஃபுல்லாக கவர் பண்ணிடும் போல ஏன்டா பரவாயில்ல ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதுல்ல எவ்வளோ வச்சிருப்பாங்க நிறைய இருக்கும் போல நீ சொன்ன மாதிரி அதான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோ காசு எல்லாம் டேக்ஸ் நான் கட்டுற மணி நீ கட்டுற மணி ஜிஎஸ்டி எல்லாம் விடுதானே பார்த்து பேசுப்பா இல்லை எனக்கு தெரியல நான் பெருசாக எதுவும் இல்லை இது நம்ம கட்டுறதுன்னா யூடியூபர்ஸ் மேலே கேஸ் போடுறாங்க நம்ம யூடியூபரா யூடியூப்ல வீடியோ போடுற ஒரு ஆள் நான் ஆனால் நான் இனி யூடியூபர் ஆகல வாங்க பாரு என்னென்னமோ பண்ணுறாங்க என்னென்னமோ அப்படியே கீழே காமி
அப்படியே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நாங்கள் பேச ரொம்ப நல்ல விஷயம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கிருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக கொடை மட்டும் தான் இருக்குது, கலர் கலராக இருக்குது கொடையெல்லாம், பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்குது. ரீலோட் பண்ணிட்டு வருவாங்களா இல்லை அது அப்படியே வந்துருவாங்களா? என்னமோ நான் தான் அந்த தாம்பரம் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு எங்கே போய் சுற்றிட்டு வருவாங்க. நெடுமாறன் மேலே போகுது நெடுமாறன். ஐயோ போடு செம்மையா வருதுரா தலைவன், செம்மையா வரான். அப்படி இங்கே வந்துட்டு இப்படி இங்கே வந்து பறக்கணும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உள்ள தளபதி தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். யாருக்கும் கேட்கல, கேட்டிருக்கும்டா, மைக்கில் கேட்குதுல்ல, மக்களுக்கு கேட்கும். இது போதும். ஆஹா ஏய் அதான் ஒன்றும் இல்லை. மீதி ஃப்ளைட்லாம் வந்துட்டு சார் இங்கே கொஞ்சம் டைம் ஆகுது, ஏதாச்சும் பண்ணி மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் சேட்டு அப்படின்ட்டு தலைவர் மாஸ் பண்ணுறாரு. அது வரும், பொறுமையாக வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? வருதுடா நேராக இங்கே தானே வருது. வீரராகவன் வீரராகவன் ஸ்லோவாக போகுது. இது வந்துட்டு எதுக்கு போகுதுன்னா இதுவும் கண்டிப்பாக ஒரு ஸ்லோவாக தான் இருக்கும். போடுறா அடாடாடாடா தலைவன் இருக்கிற எல்லாத்தையும் இறக்கிட்டு செம்மையா இருக்கா கைஸ். தீபாவளி இது நைட்டு மணி தானே நீ சூப்பராக இருந்திருக்கும். தீபாவளி கொண்டாடிட்டு போயிருப்பேன் நான் பூஜா டேஸ்லேயே வந்துட்டு. மேலே போகுது ஜிடிஏ சாரன் டேஸ்ல இப்படி தானே நான் ஓட்டிட்டு இருப்பேன் தெரியுமா? நின்றுச்சு போடு இறங்குறா. இந்த மாதிரிலாம் ஓடணும்னா எத்தனை வருஷம் ட்ரைனிங் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்குறது ஜாலியாக சொல்லிட்டு போகிறோம், போதும். தலைமை வந்துட்டே தான் இருப்பா. அப்படி ஃபன்னுக்கு சும்மா காமெடி பண்ணியிருந்தாலுமே உண்மையாக அது வேற லெவலில் இருக்குது. சும்மா சொல்லணும்னு சொல்ல அல்டிமேட்டாக இருக்குது. மொட்டை வெயிலில் இவ்வளோ வெயிலில் வந்துட்டு இப்படி நின்று பார்க்குறதுக்கு சரியான ஒர்த்து. இது ஒர்த்துன்னு மட்டும் இல்லை, இது ஒர்த்துக்கும் மேலே. இப்போ வந்துட்டு நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்து பார்க்குறோம் ஒர்த்து அப்படின்னு நம்ம பேசலாம். இதெல்லாம் நம்ம எதுவுமே பேசவே முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு நான் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, வேறு லெவல் தான். நான் சும்மா ஃபண்ணுக்கு வேணா அப்படி இப்படி சொல்லலாம். ஆனால் உண்மையாக வந்துட்டு உண்மையாக தானே பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ வந்துட்டு அடுத்ததான் தலைவர் வந்துட்டு ஏதோ 7 சேர்ந்து வரும், 7 ஸ்டிப் வரும். அதனால தான் டைம் எடுக்கிற கேப்பில் இவர் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு அசம்ஷன் தான். அடுத்து என்ன வருது அப்படின்றது பார்க்குறதுக்கு எல்லாரும் ஈகராக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு ஒன்று வந்துருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. அப்போது பயங்கரமாக ஏதோ வருதுன்னு தெரியுது. இதாண்டா ஜெட்டு தெரியாதா? ஜெட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கா? ஆமாண்டா, தலைகீழ போயிட்டு இருக்குடா. அப்பா வாரம் நடத்துனீங்கன்னா நாங்கள் வாரம் வந்து பார்த்துருவோம். இதே மாதிரி நிறைய வரும். நாங்கள் நிறைய வரும்போது நியூஸ் செய்தி என்னடா ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணலையா? நியூஸ் மணி தான். கொய்யா வந்து பேசு, இப்போ பேசு. கண்டென்ட் மச்சி பேசு. பேசு இப்ப பேசு. பேசு. பேசு சொல்லு. அதுவும் வந்துட்டு வீடியோ வர மாட்டேங்குது. நார்மலே தலைமை ஒன்று பண்ண போகுது. போறான்
மகிது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா செருப்படி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கைஸ் மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ளைட்டு ஏர் ஷோ பண்ணது எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக நானே போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா இப்போ எவ்வளோ மோசமான நிலமையில் நான் இப்போ இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளியே போகலாம் அப்படின்ட்டு அது முடிஞ்சோடனே வந்தோம். ஃபஸ்ட்டு கேட் க்ளோஸ்னாங்க. அவர் திருப்பி உள்ளே வந்தோம். சப்பெல்லாம் ஃப்ரேமில் தெரியுதா என்ன? ஒரு சீரியஸாக ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன காமெடி பண்ணுறீங்க? அடுத்த ஃப்ரேம் போனோம், சரி அடுத்த கேட்டுக்கு போனோம். அடுத்த கேட்டுக்கு போனால் அதுவும் க்ளோஸ்னாங்க. திருப்பி ஒரு வெளியே போகிற எக்ஸிட்டில் என்ன கேட் எல்லாம் வேறு என்னடா இருக்கும்? கேட் கிடையாது, அங்கே பேரிகேட் தான் போட்டுருக்காங்க. சரி விட்றா, சரி தெளிவாக சொல்லணும்டா. எக்ஸிட் கைஸ் ஒரு கேட்டு ஒரு 4 எக்ஸிட் பாயிண்ட் இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு மூடி வச்சுக்கிட்டு வெளியே விட மாட்டேன். எப்படி சொல்கிறது, லிட்டரலாக இப்போ ஒரு ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்டு வெளியே விடாத மாதிரி மொட்டை வெயில் வேறு. இல்லை வயசானவங்கலாம் எங்களால் வெளியே விட மாட்டீங்க, நாங்கள் பாட்டு உள்ளே என்னங்க பண்ணுறது, எப்படி வெளியே போ அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பதிலே இல்லை. என்ன எது கேட்டாலுமே உள்ளே போங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ பசின்னா இப்போ ஜிபே ஒர்க் ஆகலை, நெட் ஒர்க் ஆகலை சொல்கிறேன். என்ன சொன்னார்? நீங்கள் வந்து சார் நான் கேட்டேன், சார் என்ன சார் பண்ணுறது, உள்ள வெயில் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுங்கள் போயிடலான்னா. அதெல்லாம் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னா பீச்சுக்குள்ளே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மொட்டை வெயில் 12 மணிக்கு பீச்சுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நான் என்னங்க பண்ணுறது? என்ன சார் பண்ணுறேன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை, ஓன் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கு. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நடந்ததான் சொன்னேன், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? எனக்கு வெறுப்பாயிடுச்சு. எல்லாம் கொடை போட்டு உட்காந்துருக்காங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படியே லாக் ஆகிட்டோம் நாங்கள் பீச்சுக்குள்ளே உட்காந்துருக்கோம். அதனால் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து டக்குன்னு காட்டணும் சொல்லும் போது இங்கே வந்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிடுச்சு. டேய் அப்படியே காமி மச்சி, கொடையை காமிடா. ஆக்சுவலி வி ஹவ் எஸ்கேப்ட். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இரு கேமரா வரட்டும் அப்புறம் பேசு. வந்துட்டு போயிட்டு கரும்பு ஜூஸ் குடித்தோம். 20 rupees கரும்பு ஜூஸ் பாருங்க, நல்லா டீசெண்டாக 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப நேரம் நின்று தான் இருந்தோம். ஆனால் குடிச்சிட்டேன். எப்படியோ குடிச்சிட்டு திருப்பி இன்னொரு எக்ஸிட் போனால் அங்கேயும் திருப்பி உள்ளே போனீங்க. எனக்கு புரியல, உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க? கடைசி வரைக்கும் உள்ளே வச்சுட்டு போகிறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாக வெளியே விடணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதா ஒன்றும் புரியல. மொட்டை வெயிலில் பீச்சுக்குள்ளே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? சொல்கிற ஒன்றுமே இல்லை. உனக்கு ஏன் இருக்காது குரு சொல்கிறது? ஒன்றும் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி 20 பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ராப்பர் பிளானிங் இல்லை. திருப்பி வெளியே போகிற எக்ஸிட்டு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பிளானிங் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு இல்லை, பட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது சஃபிஷியண்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். சஃபிஷியண்டாக இருந்தால் நாங்கள் அப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்க மாட்டோம். ஆமாம், அதான் உண்மை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது கூட்டமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்புறம் ஏர் ஷோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல, எல்லாமே சூப்பராக தான் சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சொல்லணும்னா இருக்கிறதால சொல்கிறோம். மற்றபடி சும்மா சொல்லணும் ஃபேக்காக நடத்தணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நெட்வொர்க்கும் இல்லை, ஜிபே பண்ணுறதுக்கு இடம் இல்லை, ஜிபே பண்ணுறதுக்கு இல்லை, கேஷும் இல்லை. நான் மட்டும் தான் கேஷ் பண்ணுவேன். இந்த தற்கொலை 4 பேர் கேஷ் கொண்டு வரல. ஜிபே வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவான் நீங்கள் சொல்லுங்கள்? பாருங்க, இப்போ வந்துட்டு ஏன்டா இந்த கேஷும் முடிஞ்சிச்சு. அது வாங்கவும் முடியாது. அது கூட இல்லை. நீங்கள் வந்துட்டு பக்கத்துலேயே பஜ்ஜி கடை இருக்குது. பஜ்ஜி கடைக்கு நீங்கள் மட்டுமே அட்லீஸ்ட் 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா தோராயமாக சொல்கிறேன். அத்தனை பேர் நீங்கள் கேளுங்க, அத்தனை பேர் அதான் சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் உண்மை என்னன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன். இதனால் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கு மேலே நான் வீட்டுக்கு போய் முடிக்கலாம்லாம் பிளான் போட்டேன். அவ்வளோதான், இதெல்லாம் முடிக்கிறதா இங்கே நான் முடிச்சிடுறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எடுக்கிறது தெம்பு. எப்படி எடிட் பண்ணுவேன்? கரெக்டாக வந்துருமா? அதெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம்டா. எத்தனை பிளாக் எடிட் பண்ணியாச்சு, இது என்ன பெரிய விஷயமா எடிட் பண்ணுறது? மாதிரி டல்லாக இல்லை. கைஸ் அப்படியே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி மொத்தமாக 13 லட்சம் பேர் நம்ம மெரினா பீச்சுக்கு வந்துருக்காங்களாமா. இது வந்து ஒரு ரெக்கார்டாமா. இது வரைக்கும் இவ்வளோ பேர் ஒரே இடத்துக்கு வந்து வந்ததே இல்லையாமா. அதனால் இப்போ தான் எனக்கு அந்த அப்டேட் வந்துச்சு. அதனால் இதை சொல்லணுன்றது சொல்லிட்டேன்.